வணக்கம், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். இந்த புத்தாண்டில் ஒரு நல்ல அருமையான பதிவு போடணுன்ற விருப்பத்தில் இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி உணவே மருந்துன்ற கான்செப்டில் ஏதாவது ஒரு பழத்தை பற்றி போடணும்னு நினச்சோங்க. அதில் நல்ல ஒரு சிறந்த பழம் எதுன்னு பார்த்திங்கன்னா முல்சீத்தா. இந்த முல்சீத்தாவில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க. இதில் மெயின் பார்த்திங்கன்னா புற்றுநோய் வருவதை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த முல்சீத்தா. ஒரு சில சமயத்தில் நாம் உண்ணும் உணவே மருந்தாக கூட நம்மளுக்கு பயன்படுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த முல்சீத்தா பெரும் பங்கு வகிக்குதுங்க. இந்த முல்சீத்தா கேன்சரையே தடுக்கக்கூடிய சக்தி கொண்டதுங்க. இந்த முல்சீத்தா பிரேசில் நாட்டை சேர்ந்தது. இதோட வெளிப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முள்ளு மாதிரியான அமைப்பு இருக்குங்க. தோல் ரொம்ப தடிமனாக இருக்கும். இந்த பழத்தை இயற்கையான ஹீமோதெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புற்றுநோயாளிகளுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை தான் ஹீமோதெரப்பி. இந்த பழம் இயற்கையான ஹீமோதெரப்பியாக இருக்குன்றது நிறையா மருத்துவர்களோட கருத்தாக இருக்குது. இந்த முல்சீத்தா பழத்தையும் அதனோட இலைகளையும் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு 12 வகையான புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி குறிப்பு சொல்லுதுங்க. இந்த புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் புற்றுநோய் செல்களை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த முல்சீத்தா. இது மட்டும் இல்லைங்க, இது தவிர சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்றுக்களையும் இதை நீக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த பழத்தில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. செரிமானத்திற்கும் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒற்றை தலைவலி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமையும் இந்த முல்சீத்தாக்கு இருக்குது. பல வருடங்களாக செய்த ஆராய்ச்சியில் ஒரு அற்புத தகவல் ஒன்றும் வெளிவந்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முல்சீத்தா இலைகளுக்குமே புற்றுநோய் செல்களை அழிக்கும் ஆற்றல் இருக்குன்றது தாங்க. இதில் இருக்கக்கூடிய அசிட்டோஜெனின் அப்படின்ற வேதிப்பொருள் உடலுக்கு அதிக எதிர்ப்பு சக்தியை தந்து புற்றுநோய் செல்கள் உடலில் வரவிடாமல் நம்மளை பாதுகாக்கும். புற்றுநோய் இருக்கிறவங்க முல்சீத்தா இலைகளை டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ஹீமோதெரப்பிக்கு சமமான மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த முல்சீத்தா இலைகளும் பழமும் இதய பிரச்சனை சீராக வைக்க உதவுதுங்க. சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் நீண்ட தூரம் வண்டியில் பயணம் செய்கிறவங்க முதுகு வலியால் அவதிப்படுவாங்க, அந்த முதுகு வலியை குறைக்கிறதுக்கும் முடி உதிர்வை தவிர்க்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பல வகையில் இந்த முல்சீத்தா பயன்படுத்தப்படுதுங்க. இந்த முல்சீத்தா இலைகளை எப்படி டீ போடுறதுன்றதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த முல்சீத்தா பழத்தை எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தாலும் இதை கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இதை தவிர்த்துறது சிறந்ததுங்க. இப்போ நம்ம எப்படி டீ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முல்சீத்தா இலைகளை நல்லா நிழலில் உலர்த்தி பவுடர் ஃபார்மில் அரைச்சி வச்சுருக்கோங்க. அதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம டீ செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரையும் போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கி அதை வடிகட்டிடுங்க. உங்களுக்கு சுவைக்காக வேணும் அப்படின்னா மிளகுத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இனிப்பாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அதோட நம்ம தேனும் கலந்து சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். தினமுமே காலையில் இந்த முல்சீத்தா டீயை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீயை ஃப்ரெஷ்ஷான இலைகளில் போடணும்னு நினச்சிங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 4 இலையை போட்டு 1/4 மணி நேரம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி சுவைக்கு தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை வேண்டியதில்லைன்னா அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு நாளைக்கு 3/4 கப் அளவுக்கு எடுத்துட்டிங்கனாலே போதுமானதுங்க இந்த டீ. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் தொழில் வளம் பெருகி வளமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.